வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க படாத கஷ்டம் கிடையாது, பார்க்காத அவமானம் கிடையாது. யாருக்காவது நல்லது செஞ்சா கூட அது உங்களுக்கு கடைசியில கெட்டதா தான் முடிஞ்சிருக்கும். எத்தனையோ ராசிக்காரங்க ரொம்ப சுலபமா முன்னேறி போயிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் ஒரு அடி முன்னாடி வச்சா 4 அடி பின்னாடி போற மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட வேண்டாம். ஏன்னா வரப்போற ஜூன் 8ஆம் தேதிக்கு பிறகு உங்க தலையெழுத்தே முற்றிலுமா மாற போறது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த, ரொம்ப நாளா ஏங்கி தவிச்சிட்டு இருந்த 3 மிகப்பெரிய விஷயங்கள் இனிமேல் உங்க கண்ணு முன்னாடியே தடையின்றி நடக்க போறது. கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இந்த ஜூன் 8ஆம் தேதி அப்படிங்கிறது சாதாரண ஒரு நாள் கிடையாது. உங்க ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போற ஒரு அற்புதமான காலகட்டம். இத்தனை நாளா உங்க இருட்டுல அடைச்சு வச்சிருந்த தடைகள் எல்லாமே சுக்கு நூறா உடைய போது உங்க மனசுக்குள்ள எவ்வளவு வலிகள் எவ்வளவு ஏமாற்றங்கள் இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில பாக்குறவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப தைரியமானவங்க, எதையும் தாங்குற கல் நெஞ்சம் கொண்டவங்கன்னு கொடுக்கணும். ஆனா தனிமையில நீங்க கிந்திய கண்ணீருக்கும் இழந்த இம்மரிக்கும் அளவே கிடையாது நம்பினவங்க. உங்களை நடுவழியில கைவிட்டப்போ கூட பிறந்தவங்களே உங்களை கொஞ்சமும் புரிஞ்சுக்காதப்போ உங்களுக்கு ஆறுதலா இருந்தது உங்க குலதெய்வமும் உங்க மனசுக்குள்ளே இருந்த ஆழமான நம்பிக்கையும் மட்டும்தான். இவ்வளவு கஷ்டத்திலையும் நீங்க யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்கல. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு தான் எப்பவுமே நினைச்சீங்க. அந்த நல்ல மனசுக்கு ஆண்டவன் கொடுக்க போற மிகப்பெரிய பரிசுதான். இந்த ஜூன் 8க்கு பிறகு உங்க வாழ்க்கையில வரப்போற அதிரடி மாற்றங்கள் உங்க ராசிநாதன் செவ்வாயோட அனுகிரகமும் குரு பகவானோட முழுமையான அருளாசியும் ஒண்ணு சேர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாயாஜாலத்தை செய்ய காத்துட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்தெந்த இடத்துல நீங்க ரொம்ப அவமானப்பட்டீங்களோ, தலை குனிஞ்சு நின்னீங்களோ, அதே இடத்துல நீங்க ரொம்ப கம்பீரமா தலை நிமிர்ந்து நிற்க போற காலம் வந்துருச்சு. பணம் காசு விஷயத்துல நீங்க பட்ட பாடு இது நெஞ்சனல்ல. கையில காசு தங்கறதே இல்ல, வந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்துல உடனே செலவாடிடுது. கடன் மேல கடன் ஏறிக்கிட்டே போகுதுன்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க. உங்க நேர்மையான உழைப்புக்கு ஏத்த ஊதியம் என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்காதான்னு நாக்கடலா கண் ஒழிச்சு உழைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை தலைவீழா மாறப்போகுது. கனவளவு அப்படிங்கிறது பல வழிகளை உங்களை தேடி மழையா பொழிய போகுது. நீங்க தொட்டதெல்லாம் இனிமே பொண்ணாக போகுது. உங்க ஜாதகத்துல தனஸ்தானம் லாபஸ்தானம் எல்லாமே ரொம்ப தலைமடைகிற நேரம் இது. இதுவரைக்கும் உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துற திருஷ்டி பொறாம எதிரிகளோட சூழ்ச்சி எல்லாமே உங்களை விட்டு தூரமா விலகி ஓட போகுது. உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த தேவையில்லாத குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த பெரிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போயிட்டு ஒரு சுகமான மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போகுது. வீட்டுல ரொம்ப வருஷமா தள்ளி போன சுபகாரியங்கள் தடபடலா நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தெள்ள தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. உங்களை விட்டு கோபிச்சுக்கிட்டு தெரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாரும் உங்க அருமையை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி ஓடி வர போறாங்க. தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் தான் அடிச்சு சொல்லணும். தொழில போட்ட முதலீடு திரும்ப கைக்கு வருமா, லாபம் கிடைக்குமான்னு பயந்து பயந்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்ச காலம் மாறி அமோகமான லாபத்தை கண்ணார பார்க்க போறீங்க. வேலை பார்க்குற இடத்துல இத்தனை நாளா உங்களை நதிக்காம உங்க திறமைக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்காம இருந்த மேலதிகாரிகள் இனிமே உங்களை தேடி வந்து பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுக்க போறாங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே உங்களை தேடி தானே வரப்போகுது. உங்க ராசிக்கு கடந்த காலங்கள்ல நடந்த சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடமா மாறி உங்களை ஒரு இரும்பு மாதிரி பலமான மனுஷனா மாத்தி இருக்கு. அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு இனிமே நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு 100% வெற்றியை மட்டுமே தேடி தரப்போது. உடம்புல இருந்த தீராத ஆரோக்கிய பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். மனசுல ஒரு இனம் புரியாத தைரியமும் தன்னம்பிக்கையும் புதுசா பிறக்கும். எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதுல ஒரு தெளிவும் வேகமும் இருக்கும். இந்த ஜூன் 8ஆம் தேதிக்கு அப்புறம் பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமான நல்ல சக்திகளை வாரி வழங்க போகுது. அதை சரியா பயன்படுத்திக்க வேண்டியது மட்டும்தான் உங்க கையில இருக்கு. நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேற போற இந்த அற்புதமான தருணத்தை நீங்க எப்படி எதிர்கொள்ளணும், உங்க சிந்தனைகளை எப்படி மாத்திடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கெட்ட நேரம் முடியறப்போ நம்ம மனசும் உடம்பும் ஒரு விதமான சூழல இருப்போம். அதுல இருந்து வெளியில இந்த புது வெளிச்சத்தை வரவேற்க நீங்க முழுமையா தயாராகணும். ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரரும் தனக்குள்ள இருக்கிற அபாரமான சக்தியை உணர்றதுக்கான காலம் இது. உங்களை சுத்தி நடக்க போற அந்த 3 ஆச்சரியமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையோட திசையே மாத்தி அமைக்க போகுது. நீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து அதிர்ஷ்டம் உங்க கதவை கட்ட போகுது.
நம்பிக்கையோட இருங்க, உங்களுக்கான நல்ல காலம் பிறந்துடுச்சு. உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த முதல் ஆச்சரியமான விஷயத்த பத்தி இப்போ பாப்போம். பல வருஷமா நாம உழைக்கிற உழைப்புக்கும் நம்ம கைக்கு வர காசுக்கும் சம்பந்தமே இல்லைல நீங்க ரொம்பவே குழம்பி போயிருப்பீங்க. அதுக்கு காரணம் உங்க ஜாதகத்துல இருந்த கிரகங்களோட சாதகமற்ற நிலைதான். ஆனா இந்த ஜூன் 8க்கு பிறகு அந்த தடைகள் எல்லாம் முற்றிலுமா விலகுது. குறிப்பா உங்க பொருளாதார நிலையில ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் எதிர்பாராத நேரத்துல நடக்க போகுது. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து, இல்லனா ரொம்ப நாளா வர வேண்டிய ஆனா வராதுன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு பெரிய தொகை திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. இது லாட்டரி அடிச்ச மாதிரி ஒரு அதிர்ஷ்டமா கூட உங்களுக்கு அமையலாம். கடன் தொல்லையால தூக்கத்தை தொலைச்சு யாரு முகத்திலையும் முழிக்க முடியாம மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்த உங்களுக்கு இந்த கனவு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணுமோ அவங்க முன்னாடி கெத்தா கெஞ்ச நிமிர்த்தி நடக்க போறீங்க. உங்க பேர்ல இருந்த தேவையில்லாத கெட்ட பெயர் அவ பெயர் எல்லாமே இனிமே காத்துல பறந்துடும். சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினைன்னு கோர்ட் கேஸ், வம்பு வழக்குன்னு அலைஞ்சுகிட்டு இருந்தவங்களுக்கு இனிமே தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா தான் வரப்போகுது. பல வருஷமா விற்காம கிடந்த பூர்வீக சொத்துக்கள் இப்போ ரொம்ப நல்ல விலைக்கு விற்று அது மூலமா ஒரு கணிசமான லாபம் உங்களை தேடி வரப்போகுது. இந்த காலகட்டத்துல உங்க சிந்தனை எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். எதை செஞ்சா லாபம் வரும், எந்த தொழில இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆழமான புரிதல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டாக போகுது. சொந்தமா தொழில் செய்யற விருச்சிக ராசிக்காரங்க புதுசா ஏதோ ஒரு முதலீடு செய்யவோ இல்ல உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இதை விட ஒரு சிறப்பான நேரம் கிடைக்கவே கிடைக்காது. உங்க வியாபாரம் இனிமே பல மடங்கு பெருக போகுது. உங்களை தேடி வர்ற வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகும். கல்லாக்கட்டியில காசும் மழையா கொட்ட போகுது. உங்க நாளா வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எதிர்பார்த்த சம்பளத்துல ஒரு நல்ல கௌரவமான வேலை கிடைக்க போகுது. வெளிநாடு போகணும்னு முயற்சி செஞ்சுட்டு அதுல பல தடைகளை சந்திச்சவங்களுக்கு இனிமே அந்த முயற்சிகள் எந்த ஒரு தடையும் இல்லாம மாபெரும் வெற்றில போய் முடியும். இந்த பணவரவு அப்படிங்கறது உங்க வாழ்க்கை தரத்தை மட்டும் உயர்த்த போறதில்ல, உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தையும் ஒரு ராஜ கம்பீரத்தையும் கொடுக்க போகுது. 4 பேர் உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க சமூக நிலைமை ரொம்பவே உயரப்போகுது. இது ஒரு நல்ல தொடக்கம் தான். உங்க வாழ்க்கையில நடக்க போற அடுத்தடுத்த மாற்றங்கள் உங்களை சுத்தி இருக்கிறவங்களையே வாய் பிளக்க வைக்க போகுது. இப்போ உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த 2வது மாபெரும் அதிசயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இத்தனை காலமா உங்க சொந்தக்காரங்க மத்தியிலயும் சரி, உங்க நண்பர்கள் வட்டத்திலயும் சரி, நீங்க ஒரு ஒதுக்கப்பட்ட ஆளாதான் இருந்திருக்கீங்க. நீங்க எவ்வளவுதான் நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே துரோணமும் ஏமாற்றமும் தான். உங்க முதுகுல குத்துறவங்க எத்தனையோ கேடு. வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு, நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலைதான் இத்தனை வருஷமா நிலவிக்கிட்டு இருந்துச்சு. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய வாக்குவாதம் வந்து சில நேரத்துல பிரிஞ்சு போயிடலாமான்னு கூட கோணி இருக்கும். ஆனா இந்த ஜூன் 8க்கு பிறகு கிரகங்களோட அமைப்பு உங்க குடும்பஸ்தானத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. ரொம்ப நாளா உங்களை விட்டு பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாமே உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வர போறாங்க. எந்த சொந்தக்காரங்க உங்களை காத்து ஏளனமா திரிச்சாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க குடும்பத்தோட நிலைமை உயரப்போகுது. வீட்டை ரொம்ப வருஷமா தடைப்பட்டு கிடந்த சுபகாரியங்கள், அதாவது திருமணம், குழந்தை பாக்கியம், இல்ல புது வீடு வாங்குறது, இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு பின்னாடி ஒன்னா ரொம்ப தடபுடல நடக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் தீர்ந்து ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. உங்க குடும்பத்துல இப்ப ஒரு வசந்த காலம் வீத்த போகுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா உங்களை பாடாப்படுத்தின சில உடல்நல பிரச்சனைகள் எந்த மருத்துவத்தாலையும் குணப்படுத்த முடியலன்னு நீங்க நினைச்ச வழிகள் எல்லாமே இப்போ படிப்படியா சரியாகி உங்க உடம்புல ஒரு புது தெம்பும் ஆரோக்கியமும் வரப்போகுது. உங்களுக்கு எதிராக ரகசியமா சரி செஞ்ச எதிரிகள் எல்லாமும் அவங்க வெக்ம குழியில அவங்களே விழப்போறாங்க. உங்க மேல பட்ட கண் திருஷ்டி, கெட்ட எண்ணங்கள் எல்லாமே சொற்கு நூறா உடஞ்சு போக போகுது. இனிமே காலையில எழுந்திருக்கும் போது எந்த கடலையும் இல்லாம ஒரு பெரிய நிம்மதியோட விடியல பார்க்க போறீங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த பயம், பயக்கம் எல்லாமே ஓடி போயிடும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை பல மடங்கு அதிகமாக்க போகுது. இந்த அளவுக்கு ஒரு மன அமைதிய நீங்க உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நல்ல நேரம் தான் இந்த ஜூன் 8க்கு அப்புறம் உங்களை தேடி வரப்போகுது. இப்போ உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த 3வது மிகப்பெரிய ஆச்சரியத்தை பத்தி பார்ப்போம். இது உங்க மனசு சம்பந்தப்பட்ட, உங்களோட கௌரவம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான விஷயமா இருக்க போகுது.
இது வரைக்கும் நீங்க எங்க போனாலும் என்ன பேசினாலும் உங்களை யாருமே பெருசா நடிக்கல, உங்க வார்த்தைக்கு ஒரு மரியாதையே இல்லைன்னு ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க. உங்களுக்குள்ள எத்தனையோ திறமைகள் இருந்தும் அதை வெளியில கொண்டு வர முடியாம ஒரு இருட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துச்சு. ஆனா இந்த ஜூன் 8க்கு பிறகு அந்த சூழ்நிலை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. நீங்க தொட்ட காரியம் துலங்கலையேன்னு அழுத காலையெல்லாம் மலையேறி போச்சு. இனிமே உங்க வார்த்தைக்கு சமூகத்துல ஒரு தனி சக்தி கிடைக்க போகுது. 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதை அப்படியே எல்லாரும் கேட்டு நடக்க போறாங்க. உங்களுக்குள்ள இருந்த ஒரு விதமான தாழ்வு, மனப்பான்மை, பயம் இதெல்லாம் முற்றிலும் காணாம போய் ஒரு அபாரமான தன்னம்பிக்கை உங்க மனசுக்குள்ள ஊற்றெடுக்க கூடுது. ரொம்ப வருஷமா உழைச்சு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காம இருந்த உங்களுக்கு இப்போ அரசாங்கத்துல இருந்தோ இல்ல பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்தோ நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாபெரும் அங்கீகாரம், விருது இல்லனா ஒரு பெரிய பதவி உங்களை தேடி வரப்போகுது. இதுக்கு முழு காரணமும் உங்க குலதெய்வத்தோட அனுகிரகம் தான். உங்க மேல இருந்த கண் திருஷ்டி, செய்வினை கோளாறு, இது மாதிரி கெட்ட சக்திகள் எல்லாமே இப்போ உங்க குலதெய்வத்தோட பார்வையால சுட்டரிக்கப்பட்டிருக்கு. இனிமே உங்களை எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் நெருங்க கூட முடியாது. நீங்க எந்த ஒரு புது காரியத்தை தொடங்கறதுக்கு முன்னாடியும் உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான வழியை காட்டுறத நீங்களே ஆச்சரியமா உணர்வீங்க. இது என் வாழ்க்கையா இல்ல நான் ஏதாவது கனவு காண்கிறேனான்னு நீங்களே உங்களை கிள்ளி காத்துக்கிற அளவுக்கு அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டு வாசல்ல வந்து நிரந்தரமா உட்கார போறா. உங்க வாழ்க்கையில இனிமே வரப்போற நாட்கள் எல்லாமே நீங்க ஒரு ராஜா மாதிரி ராணி மாதிரி வாழ போற ஒரு பொற்காலன்னு தான் சொல்லணும். நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தனை கண்ணீருக்கும் பிரபஞ்சம் கொடுக்க போற இந்த பரிசை நீங்க 2 கையையும் ஏந்தி சந்தோஷமா ஏத்துக்க போறீங்க. இந்த 3 மாபெரும் விஷயங்களும் உங்க வாழ்க்கையில அடுக்கடுத்து நடக்கும்போது நீங்க ரொம்பவே கவனமா கையாள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு. ஏன்னா இருட்டுல இருந்து திடீர்னு வெளிச்சத்துக்கு வரும்போது நம்ம கண்கள் எப்படி கொஞ்சம் கூச்சுமோ அதே மாதிரிதான் திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும்போது நம்ம மனசும் கொஞ்சம் தடுமாறும். பணம், புகழ், மரியாதை இது 3 ஒட்டு மொத்தமா உங்க கைக்கு வரும்போது இது வரைக்கும் உங்களை எட்டி நின்று வேடிக்கை காத்தவங்க எல்லாம் இப்ப உங்களை சுத்தி வளைக்க பார்ப்பாங்க. ரொம்ப வருஷமா உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசாதவங்க எல்லாம் திடீர்னு பாசமா பேசுவாங்க. பழைய உறவுன்னு சொல்லிக்கிட்டு புதுசா ஒட்டிக்க பார்ப்பாங்க. இவங்க கிட்ட எல்லாம் நீங்க ரொம்பவே உஷாரா இருக்கணும். உங்க மனசு பொதுவாவே ரொம்ப இலகிய மனசு. யாரு கொஞ்சம் அன்பா பேசினாலும் உடனே அவங்கள நம்பிடுவீங்க. உங்க கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அவங்க கிட்ட அப்படியே கொட்டிடுவீங்க. ஆனா இனிமே அந்த தப்ப நீங்க பண்ணவே கூடாது. உங்க முன்னேற்றத்தை பார்த்து உண்மையாவே சந்தோஷப்படுறவங்க யாரு, உங்களை பயன்படுத்தி லாபம் அடைய நினைக்கிறவங்க யாருன்னு ஆழமா கவனிக்கப்படுறங்க. உங்களுடைய அடுத்த திட்டங்கள் என்ன, நீங்க என்ன புது தொழில் செய்ய போறீங்க, உங்களுக்கு எங்க இருந்து எவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் உங்க மனத்துக்குள்ளேயே வச்சுக்கங்க. வெளியில யாருக்கிட்டையும் பெருமையா சொல்லாதீங்க. குறிப்பா உங்க தொழில் ரகசியங்களை உங்க வீட்டுல இருக்கிறவங்களை தவிர வேற யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கவே கூடாது. ஏன்னா நீங்க இப்போ பட்டதெல்லாம் துலங்குற நேரம். உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்களால மறுபடியும் சில புதிய கண் திருஷ்டிகள் உருவாக வாய்ப்பு இருக்கு. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அமைதியா உங்க வேலைகளை சாதிக்குவீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வெற்றி நிரந்தரமா நிலைச்சு நிற்கும். இந்த நல்ல நேரத்துல உங்க இறை பக்திய நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். உங்களுக்கு கிடைக்கிற லாபத்துல ஒரு சிறு பங்கை ஏழை எளிய மக்களுக்கோ வறுமையில இருக்கிறவங்களுக்கோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து உதவுங்க. அப்படி பிரதிபலன் எதிர்பார்க்காம நீங்க செய்யற அந்த தர்மம் தான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கோ எந்த ஒரு சின்ன குறையும் வராம ஒரு பெரிய இரும்பு கரசம் மாதிரி நின்னு உங்களை காப்பாத்த போகுது. அதோட மட்டும் இல்லால உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்க குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு மனசார நன்றி சொல்லிட்டு வாங்க. உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவானை குளிர்விக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் 2 நெய் தீபம் ஏத்தி வழிபடுறது உங்க வெற்றிய பல மடங்கு பிரித்தி கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச தவறுகள்ல இருந்து நிறைய பாடங்களை கத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு எந்த ஒரு முடிவா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசிச்சு நிதானமாயிடுங்க. இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க உங்களுக்கானது. உங்களுக்கான சிம்மாசனம் காத்துட்டு இருக்கு. அதை எப்படி சரியா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகணுமோ அதை ரொம்ப கவனமா எந்த ஒரு அவசரமும் இல்லாம பொறுமையா செஞ்சு முடிங்க. இந்த ஜூன் 8ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க தொழில் வியாபாரத்துல நீங்க எடுக்க போற சில யுக்திகள் உங்க போட்டியாளர்களை ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்க போகுது. இத்தனை நாளா நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஒரு தடையை ஏற்படுத்திட்டு இருந்த எதிரிகள் எல்லாம் இனிமே உங்க நிழலை பார்த்தாலே பயந்து ஓடுற அளவுக்கு உங்க ஆளுமை திறன் ரொம்பவே பிரம்மாண்டமா வளர போகுது. குறிப்பா சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு யோகமான காலம்.
நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு பெரிய ஒப்பந்தம் தேடி வந்து உங்க கைக்கு கிடைக்கும். உங்களை நம்பி வேலை செய்யறவங்க உங்களுக்கு ரொம்பவே விசுவாசமா நடந்துக்குவாங்க. அதனால உங்க தொழில் பல மடங்கா பெருகி லாபம் நல்ல போகுது. விவசாயம் செய்யற விருச்சிக ராசி நண்பர்களா இருந்தா நீங்க போட்ட உழைப்பு வீண் போகால நல்ல விளைச்சலும் அதுக்கு ஏத்த லாபமும் கைக்கு வந்து சேரும். இது வரைக்கும் கடனை வாங்கி விவசாயம் செஞ்சுட்டு இருந்த நிலைமை மாறி நீங்களே 4 பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை உயரும். வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க இல்ல வெளியூர்ல தங்கி வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நாளா சொந்த ஊருக்கு வரனே இல்ல, குடும்பத்தோட ஒன்னா சேரணும்னு இருந்த ஆசை இனிமே எந்த ஒரு தடையும் இல்லாம நிறைவேறும். அதே மாதிரி பெண்கள் குறிப்பா சொல்லணும்னா குடும்பத்திலயும் சரி வேலைக்கு போற இடத்துலயும் சரி பலவிதமான மன உளைச்சல்களை சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க. இதுவே உங்க மாமியார் வீட்லயும் சரி சொந்த பந்தங்கள் மத்தியிலயும் சரி உங்களுக்கான மதிப்பு பல மடங்கு கூடும். உங்க கணவர் உங்க பேச்ச கேட்டு நடந்துக்கிறதும் உங்க திறமைய முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஆதரவா நிக்கிறதும் உங்க மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு வருஷமா சொந்த வீடு கட்டணும் இல்ல ஒரு நல்ல நிலம் வாங்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த கனவு நனவாகிற நேரம் இது. இது வரைக்கும் எத்தனையோ தடைகள் வந்து தள்ளி போன நிலம் வாங்குற விஷயங்கள் இல்ல வீடு கட்டுற விஷயங்கள் எல்லாமே இனிமே எந்த ஒரு சுணக்கமும் இல்லாம ரொம்ப வேகமா நடந்து முடியும். இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஜாதகத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் கொடுக்க போற அபரிமிதமான பலன்கள் தான். நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களை படம் போட்ட தங்க மாதிரி மாத்தி இருக்கு. ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இத்தனை நாளா உங்களை சுத்தி இருந்த தடைகள் எல்லாம் நீங்க செஞ்ச பாவம் கிடையாது. அது எல்லாமே உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சி. இனிமே நீங்க தொட்ட காரியம் எல்லாமே துலங்கும். எந்த ஒரு புது முயற்சியில இறங்கினாலும் அதுல வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவான சிந்தனையும் ஒரு அசாத்தியமான தைரியமும் எப்பவுமே நிலைச்சு நிற்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே உறுதியா இருக்கும். யாராவது உங்களை வந்து ஏமாத்தலான்னு நினைச்சா கூட அவங்க எண்ணத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற ஒரு கூர்மையான புத்தி உங்களுக்குள்ள இயல்பாகவே வந்துடும். இது வரைக்கும் உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்கெல்லாம் தங்களோட தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற காலமும் வந்தாச்சு. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல குறிப்பா சொல்லணும்னா அரசாங்க வேலைக்காகவோ இல்ல பெரிய கம்பெனிகள்ல நல்ல வேலைக்காகவோ ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம். எத்தனையோ தடவை தேர்வு எழுதி கொஞ்சோண்டு மார்க்ல வேலையை கோட்டை விட்டவங்களுக்கு இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்றமும் வராது. உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். எதை படிச்சாலும் மனசுல ஆழமா பதியும். இது வரைக்கும் உங்க கவனத்தை சிதறடிச்ச எல்லா தேவையற்ற விஷயங்களும் தானா உங்களை விட்டு விலகிடும். உங்க கடினமான உழைப்புக்கும் உங்க திறமைக்கும் ஏத்த மாதிரியான ஒரு நல்ல வேலை, அதுவும் நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெரிய கௌரவமான கருவியில உட்கார்ற வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. வேலைக்கு போற இடத்துல இதுவரைக்கும் இருந்த சக ஊழியர்களோட பொறான கின்னாடி பேசுறது இது எல்லாமே இனிமே உங்ககிட்ட பலிக்காது. உங்களை குறை சொன்னவங்க வாயாலே உங்களை பத்தி பெருமையா பேசுற அளவுக்கு உங்க திறமையை நீங்க நிரூபிச்சு காட்ட போறீங்க. சொத்து பத்து விஷயத்துல பல வருஷமா இழுபறியா இருந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் எல்லாமே இப்போ ஒரு சுமூகமான முடிவுக்கு வரப்போகுது. வக்கீல் பின்னாடி அலைஞ்சு பணத்தை எல்லாம் இழந்துட்டு ஒரு துளி கூட நிம்மதி இல்லாத இருந்த உங்களுக்கு இனிமே வரப்போற தீர்ப்பு 100% உங்களுக்கு சாதகமா தான் அமையும். ஒரு நியாயமான பக்கத்தை எல்லாரும் முழுசா புரிஞ்சுக்குவாங்க. அது மூலமா உங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய பூர்வீக சொப்புகளோ இல்ல பிரணமோ எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். இது வரைக்கும் உங்களை ஏமாத்தி உங்க சொத்தை அபகரிக்க நினைச்சவங்க தங்களோட தப்ப உணர்ந்து பின்வாங்குற சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மன நிம்மதி பிறக்கும். இந்த நிம்மதியெல்லாம் உங்க அடுத்த கட்ட மாதரும் முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய ஆணிவிரல் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம திருமண வயசுல இருக்கிற விருச்சிக ராசி ஆண்பாலுக்கும் சரி தென்பாலுக்கும் சரி இது வரைக்கும் எத்தனையோ வரன் பார்த்தோம், எதுவும் சரியா அமையல, ஏதோ ஒரு காரணத்துக்காக தட்டி போயிட்டே இருக்குன்னு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஜாதகத்துல தோஷம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, பல பேர் பலவிதமா சொல்லி உங்களை ரொம்பவே குழப்பியிருப்பாங்க. ஆனா இந்த ஜூன் 8க்கு பிறகு அந்த திருமண தடைகள் எல்லாமே சுக்கு நூறா உடைய போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல குணமான உங்களை புரிஞ்சுக்கிற வாழ்க்கை துணை அமைய போல நேரம் வந்தாச்சு. திருமணம் முடிஞ்சு ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம கோவிலா ஏறி இறங்கின தம்பதியருக்கு உங்க வீட்டுல சீக்கிரமே ஒரு மழை சத்தம் கேட்க போற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. உங்க வம்சத்தை தழைக்க வைக்க ஒரு நல்ல வாரிசு உருவாக போகுது. இந்த சந்தோஷமான செய்திகள் எல்லாம் உங்க வீட்டை ஒரு திருவிழா போலமா மாத்த போகுது. குடும்பத்துல இருந்த இருள் இலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது.
கலைத்துறையிலையும் ஊடகத்துறையிலையும் ரொம்ப நாளா சாதிக்கணும்னு போராடிட்டு இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களுக்கு இனிமே வரப்போற காலம் ஒரு பொற்காலம்னு தான் உறுதியா சொல்லணும். இது வரைக்கும் உங்க திறமைக்கு சரியான மேடையோ இல்ல வாய்ப்போ கிடைக்காம சின்ன சின்ன வாய்ப்புகளுக்காக பல பேர்கிட்ட கையேந்தி நின்ன காலம் எல்லாம் முழுசா முடிவுக்கு வந்துருச்சு. உங்க படைப்புகளுக்கும் உங்க படின உழைப்புக்கும் பிரம்மாண்டமான அங்கீகாரம் கிடைக்க போற நேரம் இது. நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத பெரிய மனிதர்களோட தொடர்பும் அவங்க மூலமா கிடைக்க போற மாபெரும் வாய்ப்புகளும் உங்க வாழ்க்கை தரத்தை எங்கேயோ கொண்டு போக போகுது. 4 பேர் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற தனித்திறனை உலகத்துக்கு தெரிய வரும். அதே மாதிரி பங்குச்சந்தை நீண்ட கால முதலீடுகள் செஞ்சுட்டு லாபம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இனிமே அந்த முதலீடுகள் எல்லாமே பல மடங்கு பெருகி ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. ஆனா ஒரு விஷயம், நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பணம் வருதுன்னு கண்ணை மூடிக்கிட்டு யாரு கேச்சையோ கேட்டு முன்பின் தெரியாத இடத்துல முதலீடு செய்யக்கூடாது. உங்க சுய புத்திய பயன்படுத்தி தீர்க்கமா ஆலோசிச்சு எடுக்கிற முடிவுகள் மட்டும்தான் உங்களுக்கு 100க்கு 100 வெற்றியை தரும். இந்த ஜூன் 8க்கு பிறகு உங்க மனசுல ஆன்மீக சிந்தனை ரொம்பவே அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தை தொடங்கறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு தலைமுறை யோசிப்பீங்க. இறைவனை முழுசா நம்புவீங்க. இது வரைக்கும் நீங்க எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சிருப்பீங்க. நிறைய கோவில்களுக்கு ஏறி இறங்கி இருப்பீங்க. ஆனா எந்த பலனும் கிடைக்கலையேன்னு ஒரு விரக்தியில இருந்திருப்பீங்க. இனிமே நீங்க வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதலும் உடனே தளிக்க போகுது. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துறத உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு தெள்ளத் தெளிவா உணர்த்தும். சில பேருக்கு கனவுல கூட தெய்வ தரிசனம் கிடைக்கிற அளவுக்கு ஆன்மீக தளம் பெருக போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மனசை எப்பவுமே தூய்மையா வச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு கெடுதல் செஞ்சிருந்தாலும் அவங்கள கழிவாங்கணும்னு நினைக்காம அவங்க கர்மாவே பாத்துக்குன்னு விட்டுட்டு நீங்க உங்க முன்னேற்றத்துல மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்க. உங்களை அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க ரொம்ப கம்பீரமா ஒரு பெரிய நிலைமையில வாழ்ந்து காட்டுறதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான எல்லா கதவுகளையும் திறந்து வச்சுட்டு காத்துட்டு இருக்கு. உள்ளே நுழைஞ்சு உங்க வெற்றிக்கனியை கறிக்க வேண்டியது மட்டும்தான் இப்ப உங்க வேலை. எந்த ஒரு தயக்கமும் இல்லாம முழு நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையோட அடுத்த அடியை எடுத்து வைங்க. மாணவ மாணவிகளை பத்தி சொல்லணும்னா, இதுவரைக்கும் படிப்புல சுத்தமா கவனமே இல்லாம என்ன படிக்கிறோம் ஏது படிக்கிறோம்னு தெரியாம ஒரு பெரிய குழப்பத்துல இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய போறது. குறிப்பா வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகள் ரொம்ப நாளா நாமளும் ஏதாவது சொந்தமா சின்னதா ஒரு தொழில் செஞ்சு 4 காசு சம்பாதிக்கணும், கணவனுக்கு உதவியா இருக்கணும்னு மனசுக்குள்ளேயே ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா கையில போதுமான பணம் இல்லாம இல்லைன்னா வீட்டுல யாரும் ஆதரவு கொடுக்காம அந்த ஆசை அப்படியே முடங்கி போயிருக்கும். இந்த ஜூன் 8க்கு மேல உங்க தலையெழுத்து மாறும்போது நீங்க நினைச்ச அந்த சின்ன தொழில் போட ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க போற அளவுக்கு ரொம்ப சிறப்பா தொடங்க போறீங்க. வீட்டுல இருந்தே செய்யற சின்ன வியாபாரம் கூட உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. உங்க கைராசி அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. 1 வருஷமா தீராத வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா மூட்டு வலி முதுகு வலின்னு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மருத்துவம் கிடைச்சு அந்த பிரச்சனையில இருந்து முழுசா விடுபட போறீங்க. இது வரைக்கும் நீங்க மருத்துவமனைக்கு அலைஞ்சதெல்லாம் முடிவுக்கு வந்து அந்த மருத்துவ செலவுக்கான பணம் இனிமே உங்க சேமிப்பா மாறப்போகுது. உங்க முகத்திலேயே ஒரு பெரிய பொலிவு ஒரு வசீகரம் தானா வரப்போகுது. நீங்க நடந்து போனா 4 பேர் உங்களை திரும்பி பாக்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு நெடுக்கல் வரப்போகுது. இத்தனை நாளா நம்மள யாருமே மதிப்பிலையேன்னு நினைச்ச உங்களுக்கு இனிமே பல இடங்கள்ல இருந்து மரியாதையும் அழைப்புகளும் தானா தேடி வரப்போகுது. விசேஷ வீடுகளுக்கு போனா உங்களோட முதல் ஆளா முன்னாடி உட்கார வச்சு மரியாதை செய்ய போறாங்க. இதுக்கெல்லாம் முழு காரணம் உங்க ராசிக்கு கிடைக்க போற அந்த கிரகங்களோட முழுமையான பார்வைதான். தொட்டதெல்லாம் துலங்கும் பொன்னாகும்னு சொல்லுவாங்களே, இப்போ உங்க வாழ்க்கையில அச்சரம் பிசகாம நேரில் நடக்க போகுது. ரொம்ப கவனமா இது நீங்க கேளுங்க. இந்த நல்ல நேரம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் மாதிரி. இத நீங்க எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வரப்போற தலைமுறையே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய சொத்தை நீங்க சேர்த்து வைக்க முடியும். இதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது. உங்க உழைப்பு மேல முழுசா நம்பிக்கை வைங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி இப்போ நாம விரிவா பாக்கணும். ஏன்னா இது உங்க நிம்மதி சம்பந்தப்பட்ட விஷயம். ராப்பகலா தூக்கம் இல்லாம எத்தனையோ ராத்திரிகள் நீங்க அழுதுகிட்டு கழிச்சிருப்பீங்க. நாம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இந்த கஷ்டம்னு பலமுறை கடவுள் கிட்ட கேட்டிருக்கீங்க. குறிப்பா சொல்லணும்னா மத்தவங்களுக்காக பரிதாபப்பட்டு நீங்க வாங்கி கொடுத்த கடன் இல்லனா அவங்களுக்காக நீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டது, இது எல்லாமே கடைசியில உங்க தலையில விடிஞ்சு
உங்க உழைப்புல வந்த பணத்தை எல்லாம் வட்டியா பட்டி ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராது. ஜூன் 8க்கு பிறகு உங்க ஜாதகத்துல ஏற்பட போற அந்த அபூர்வமான கிரக சேர்க்கை உங்க மேல இருந்த அந்த கடன் சுமைய முற்றிலுமா இறக்கி வைக்க போறது. நீங்க எதிர்பாராத ஒரு வழியில இருந்து வரப்போற ஒரு பெரிய பணவரவு உங்க பழைய கடன்கள் எல்லாத்தையும் ஒரே அடியா அடைக்க உதவி செய்ய போகுது. கடன் அடைஞ்சாலே பாதி நிம்மதி வந்த மாதிரி தான். அப்புறம் உங்க முகத்துல அந்த பழைய திருப்பையும் சந்தோஷத்தையும் நீங்க திரும்பவும் பார்க்க போறீங்க. வீட்டுல இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை மாறி எப்பவும் ஒரு கலகலப்பான பாசிட்டிவான எனர்ஜி உங்க வீட்டுக்குள்ள பரவ போகுது. எந்த சொந்தக்காரங்க உங்களை பார்த்து கடன்காரன்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாம் உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சிய பார்த்து வாய் அடைச்சு போறாங்க. நீங்க யாருக்காவது பணம் கொடுத்து அவங்க அதை திருப்பி தரமா ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா அப்போ அவங்களே தேடி வந்து உங்க பணத்தை திருப்பி கொடுக்கற அளவுக்கு அவங்க மனசுல ஒரு பயமும் குற்ற உணர்ச்சியும் உருவாக போகுது. இது எல்லாமே இயற்கை உங்களுக்கு செய்ய போற ஒரு பெரிய நீதி. இத்தனை நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருந்தீங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ, அடுத்த மாசம் செலவுக்கு என்ன செய்வோமோன்னு ஒவ்வொரு நாளும் ஒரு பயத்தோடவே நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த பயம் எல்லாமே இனிமே பாத்துல பலந்துடும். எந்த காரியத்துல கை வச்சாலும் அதுல ஒரு தெளிவும் ஒரு அசாத்தியமான தைரியமும் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்க குடும்பத்தை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. இது வரைக்கும் இருட்டுல தவிச்சிட்டு இருந்த உங்க வாழ்க்கைக்கு ஒரு பிரகாசமான சூரியன் உதிக்க போற நேரம் இது. அதனால பழைய கஷ்டங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு வரப்போற இந்த அதிர்ஷ்டத்தை வரவேற்க உங்க மனசை முழுமையா தயார்படுத்திக்கோங்க. 4 பேர் மத்தியில நீங்க தலை குனிஞ்சு நின்ன காலனெல்லாம் காத்துல கரைஞ்சு போச்சு. இனிமே நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது. உங்களை சுத்தி ஒரு பெரிய பாசிட்டிவாக உருவாக போகுது. இதை நீங்க கொஞ்ச நாள்லயே உங்களோட சொந்த அனுபவத்துல ரொம்ப ஆழமா உணர போறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இத்தனை நாளா உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணின எத்தனையோ நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் இப்போ தானா உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. ஏன்னா கிரகங்களோட அமைப்பு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க போகுது. உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாரும் இப்போ உங்க முன்னாடி வந்து நிற்கவே கூனி குறுகி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமா இருக்க போறது. சொந்தமா ஒரு வண்டி வாங்கணும், இல்லனா இருக்கிற பழைய வண்டியை விட்டுட்டு புதுசா ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா கையில காசு சேரவே சேராது. அப்படியே சேர்ந்தாலும் அது வேற ஒரு செலவுக்கு போயிடும். இனிமே அந்த கவலையே வேண்டாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அருமையான வாகனம் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்க போற காலம் நெருங்கிடுச்சு. அதே மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாதியிலேயே நின்னு போன கட்டிட வேலைகள் எல்லாம் இப்போ மறுபடியும் சுறுசுறுப்பா தொடங்கி எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சு உங்க புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்றதுக்கான நாள் குறிக்க போறீங்க. உங்க குழந்தைங்களோட படிப்பு விஷயத்துல ரொம்பவே கள்ளப்பட்டு இருந்திருப்பீங்க. அவங்க சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க, அதாவது நான் செவருதுன்னு நினைச்ச உங்களுக்கு இனிமே உங்க குழந்தைங்க அவங்க படிப்புலயும் சரி மத்த திறமைகள்லயும் சரி ரொம்பவே சிறப்பா செயல்பட்டு உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை தேடி தரப்போறாங்க. உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி இத்தனை நாளா இருந்த பயம் எல்லாம் விலகி அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கிற பூரண நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள விதைக்கப்படும். இந்த ஜூன் 8ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க உடம்புல ஒரு புது எனர்ஜி பிறக்கும். காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். எந்த வேலையும் தள்ளி போடாம உடனுக்குடனே செஞ்சு முடிக்கிற ஒரு வேகம் உங்களுக்குள்ள தானா வரும். பல வருஷமா தீர்க்க முடியாம இருந்த குடும்ப பிரச்சனைகள், குறிப்பா பங்காளிகளுக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் ஒரு பெரிய மனுஷங்க தலையிட்டு பேசி சுமூகமா முடிச்சு வைக்க போறாங்க. இதனால உங்க மனசுல இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கி ரொம்ப லேசான ஒரு உணர்வை நீங்க அனுபவிப்பீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமா அமைய போகுது. நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய 4 பேர் தானா முன் வருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில உண்மையாவே இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்குதான்னு நீங்க உங்களையே கேட்டுக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது சந்தோஷம் உங்களை தேடி வரப்போகுது. கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்க எதிர்காலம் ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்க போகுது. உங்க மனசுல இருக்கிற அந்த இறைபக்திய மட்டும் எட்டவும் எந்த சூழ்நிலையிலையும் குறைச்சிக்காதீங்க. எந்த ஒரு புது காரியம் செஞ்சாலும் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அப்புறமா தொடங்குங்க. உங்களுக்குன்னு ஒரு அற்புதமான நல்ல காலம் பிறந்துருச்சு. அதை எப்படி கெட்டியா புடிச்சுக்கிட்டு வாழ்க்கையில பெரிய ஆளா முன்னேறணுமோ அதை மட்டும் கண்ணு கருத்துமா பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரு என்ன குறை சொன்னாலும் அதை கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காதீங்க. உங்க மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் எந்த பயமும் இல்லாம தைரியமா செஞ்சுக்கிட்டே இருங்க. வெற்றி எப்பவும் உங்க பக்கம்தான் உறுதியா நிக்க போறது.
நீங்க ஆசைப்பட்ட அந்த 3 மாபெரும் விஷயங்களும் உங்க கண் முன்னாடியே எந்த ஒரு தடையும் இல்லாம நடக்க போறத நீங்களே சீக்கிரமே பார்க்க தான் போறீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான எல்லா நல்ல அதிர்ஷ்டங்களையும் லாரி வழங்க காத்துட்டு இருக்கு. முழு நம்பிக்கையோடவும் ஒரு பெரிய சந்தோஷத்தோடவும் இனிமே உங்க ஒவ்வொரு நாளையும் நீங்க தொடங்குங்க. உங்க வாழ்க்கையில இனிமே வர்றதெல்லாம் வசந்த காலம்தான்னு முழுமையா நம்புங்க. கவலைகளை தூக்கி போட்டுட்டு எப்பவும் சந்தோஷமா இருங்க. நீங்க உங்க குடும்பத்தோட எப்பவும் சிரிச்ச முகமா எந்த ஒரு சின்ன குறையும் இல்லாம நிம்மதியா வாழணும்னு அந்த இறைவனை நாமளும் மனசார வேண்டிக்கிறோம். உங்க வாழ்க்கையில இந்த ஜூன் 8க்கு அப்புறம் நடக்க போற இந்த மாபெரும் மாற்றங்களை நினைச்சு உமைப்படுங்க. எல்லா வளமும் பெற்று நீங்க பெருவாழ்வு வாழ வாழ்த்துகள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.